ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோலா. பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 வந்து வருது, எல்லாருக்குமே தெரியும். இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா போன சீசன் மாதிரியே சின்ன வீடு பெரிய வீடு அந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வருவாங்களா அப்படின்னு தெரியல. போன டே வந்து கேர்ள்ஸ் விசஸ் பாய்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக போன கேம் போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அதே கான்செப்டில் கொண்டாடுறாங்களா, என்ன மாதிரி தீமில் கொண்டாடுறாங்க, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டே வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 சீரீஸ், அதாவது பாரதி கண்ணம்மா சீரியலில் இருக்கவங்க, அதுக்கடுத்து வந்து கலக்க போகுது சீசன் அண்ட் குக் வித் கோமாளி, மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வராங்க. ஃபாரின் பிளேயர்ஸ், ஃபாரின்லேருந்து யார் வராங்க அப்படின்னு தெரியல, இன்னும் கன்ஃபார்ம் தெரியல. பேசிக்காக நமக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் பாக்கியலட்சுமி சீரியல் நடந்த நேக்கா வராங்க. அதுக்கடுத்து வந்து பாரதி கண்ணம்மா சீரியல் நினச்சில ஃபரீனா வராங்க. அதுக்கடுத்து வந்து சித்து வராரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர் அகமது வராரு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாண்டி மாஸ்டர் இருக்கார்ல, சாண்டி மாஸ்டர் இந்த குழந்தையா வராங்க, சிந்தியா அவங்க வராங்க. அதுக்கடுத்து வந்து ஜனனி அசோக்குமார், அவங்க வந்து நாமிரோ நமக்கு சீரியல் நடக்க வராங்க. அதுக்கடுத்து வந்து பார்வதி, அதுக்கடுத்து புவியரசு, மிஸ்டர் மிஸ்ஸஸ் சில வின்னர் வராங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட லிஸ்ட் வந்து இருக்குது. அதுக்கடுத்து ஸ்ரீகாந்த் தேவாவே வர சொல்லியிருக்காங்க. ரொம்ப டஃப்பான காம்படிஷன் இருக்கும். சண்டைக்கு வந்து குறைச்சமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே செம்மையாக சண்டை போடுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து என்ன மாதிரி ரூல்ஸ் கொண்டாடுவாங்க. ஏன்னா அந்த டைம் வந்து இப்போ ஏஐ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கனால ஏஐ ரிலேட்டடாக புதுசாக ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏதாவது புது பொங்கலாக ஏஐல வந்து நம்மளுக்கு வந்து புது பீப்புளாக ஆட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஏதாவது டாஸ்க்கு இல்லைன்னா பனிஷ்மெண்ட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 சீசனாக பார்த்தீங்கன்னா ஜெயில் கான்செப்ட் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப போராக தான் இருந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இந்த மாதிரி இல்லை, ஸ்டார்ட்லேருந்து கேம் வச்சா தான் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போகும். உங்களுக்கு டிஆர்பி நல்லா ஏறுன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு வந்து என்னடா இது விஜய் டிவிலேருந்து இந்த டிவி போனனால அவங்களுக்கு வந்து ஒழுங்காக பண்ண தெரில அப்படின்னு சொல்லி யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த டே வந்து வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். புது புது ரூல்ஸ். விஜய் சேதுபதி வந்து நல்ல ட்ரைனாக இருப்பார். ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 இயர் வந்து 3 மாதம் ட்ரைனிங் எடுத்திருக்காரு. ஸோ அதனால் எப்படி பேசணும், சூட்சமாக பதில் பேசினா எப்படி பண்ணணும், நம்மளை யாரும் கமெண்ட் பண்ணிடக்கூடாது, நம்ம பேசுகிறது வந்து ஸ்லாங் வந்து பேஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா போன டைம் விஜய் சார் வந்து அப்படியே நோஸ்டக் அவர் அப்படியே காப்பி பண்ணுற மாதிரி சில நோஸ்கர்லாம் கொடுத்துருந்தாரு. அதனால் சில கரெக்ஷனை எப்படி டைமிங் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நல்லா பக்காவாக ட்ரெயினாக வந்துருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 3 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக போகும். எப்படியும் வந்து பொங்கல் தீபாவளிலாம் வருதுல்ல, அதனால் வந்து செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பிக் பாஸ் ரிலேட்டட் அப்டேட் டெய்லி நைட்டு கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்பப்போ நம்மளுக்கு ஏதாவது புது விஷயங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.